ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் டேஸ் அப்படி தான் நான் இந்த வ்ளாக் வந்து கொடுக்குறேன். இந்த பார்ட் மட்டும் எடுத்து கொஞ்ச நாள் ஆச்சு. இது வந்து லாஸ்ட் வீக்கும் முந்தின வீக் நான் வந்து ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்காக நிக்கிலுக்கு வந்து மினி சங்க்ஸ் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோயா சங்க்ஸ் வந்து அவன் சாப்பிடுவானா அப்படின்றதே எனக்கு ஒரு டவுட். அதனால் நான் பண்ணதே கிடையாது. என்னோடய ரெசிபீஸை நீங்கள் சோயா சங்க்ஸ் பார்த்துருக்கவே மாட்டீங்க. சரண்யா ஒரு தடவை ஸ்நாக் அவனுக்கு கொடுத்துருந்தா, அதில் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொன்னான். சரி, ஓகே. அதுக்கப்புறமா தான் நான் வந்து செய்யவே ஆரம்பித்தேன். இதை வந்து வெந்நீரில் ஊற வச்சாச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் தேவை. எப்போவுமே கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அதனால் நம்ம நிறையா தடவை எந்த கண்டெய்னரில் கொட்டினேன் நான் வந்து மறந்துடுவேன். ஸோ அதனால் இந்த தடவை என்ன பண்ணேன் அப்படின்னா, ரெண்டுமே நான் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால கொட்டிட்டு அந்த பாட்டிலில் வந்து எழுதி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒன்றுத்தில் சி ஒன்றுத்தில் எம்ன்னு போட்டுட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மாவு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடி நான் மீஷோவில் வாங்கினது. இன்னும் அதே பேக்கேஜோடையே நான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஒயிட் க்ரையான்ஸில் தான் வந்து எழுதணும். இதில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நிற்கும். அது வந்து போகவே போகாது. இப்போ மசாலா பொடியெலாம் வந்து எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு 15 to 20 மினிட்ஸ் சோக் ஆகிடுச்சு. எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையுமே நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணாமலேயும் இந்த ஸ்நாக் வந்து பண்ணலாம். பட் அன்றைக்கி நான் ஒரு ரெசிபி பார்த்துருந்தேன். அது வந்து ஃப்ரை பண்ணி பண்ணதுனால ஃப்ரை பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் நான் வந்து பண்ணுறேன். இதே வந்து நீங்கள் பெரிய சோயா சங்க்ஸும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். எனக்கு அது வந்து கிடைக்கல. அது இன்னுமே உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குட்டியாக இருந்தது. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலாலாம் வந்து சேர்த்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, சில்லி பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா, தனியா பவுடர், உங்களுக்கு என்ன மசாலா பிடிக்குமோ, என்ன ஃப்ளேவரில் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அது கொஞ்சம் மேரினேட் பண்ணி வைக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளேவர்லாம் அந்த சோயா சங்க்ஸில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் மேரினேஷன் பண்ணி அப்படியே வந்து விட்டுட்டேன். அப்புறமா தான் நான் வந்து ஃப்ரை பண்ணேன். இப்போ ஸ்பைசஸ் எல்லாமே வந்து சேர்த்து இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு நீங்கள் அரிசி மாவு கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை வந்து நான் பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்ட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த மஞ்சள் தூள், மிளகாய், தனியா எல்லாமே அதில் வந்து இறங்கிடுச்சு. இப்போ வந்து எண்ணெயும் சூடு பண்ணியாச்சு. மோஸ்ட்லி வந்து ஈவினிங் ஸ்நாக்குன்னா நிக்கிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி நான் கொடுத்துருவேன். ஈவினிங் வந்தால் இந்த மாதிரி எதாவது செஞ்சு கொடுப்பேன். ஈவினிங் வரும்போது சில சமயம் இந்த மாதிரி பாயசம், சுண்டல் செஞ்சுருந்தோம் அப்படின்னா அது ஒரு நாள் நான் வந்து கொடுத்துருவேன். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நான் அவனுக்கு வந்து செஞ்சு கொடுப்பேன். இது வந்து ஒரு ஃப்ரைடே. எப்போவுமே இந்த வீக்கெண்ட் டைமில், ஃப்ரைடே டைமில் அவன் இது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஸ்நாக்காக எதிர்பார்ப்பான். எனக்குமே ஏதாவது ஒன்று பார்த்து வச்சுருப்பேன்னா அது செஞ்சுப்பேன். ஏதாவது ரெசிபீஸ் நிறைய இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து வரும். அது எல்லாத்தையுமே நான் வந்து அப்படியே சேவ் பண்ணி வச்சுப்பேன். சரண்யா காமிச்சு வச்சுருவேன். இதில் வந்து ஒன்றுன்னா எனக்கு எப்போது எவ்ரி வீக் வந்து ஏதாவது ஒரு நாள் அந்த மாதிரி எடுத்து பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம திருப்பியுமே கொஞ்சமாக சாஸ் எல்லாம் போட்டு ஜஸ்ட்டு சாட்டே பண்ணி கொடுக்க போகிறோம். அது வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கு நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜிஞ்சரு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கார்லிக் ரெண்டுமே நான் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெல்லாம் பூண்டு வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நல்ல வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் வந்து வெங்காயம் க்யூப்ஸாக நறுக்கிறத சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நான் சேர்க்கும் போதே ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க, நல்லா பொடியாக நறுக்கி. அதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். அப்புறமா இதில் காரத்துக்கு வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் சில்லி பவுடர் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் சில்லி சாஸு, அப்புறமா வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கெச்சப் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சாஸும் நான் கொஞ்சம் சோயா சாஸும் கொஞ்சம் கெச்சப்பும் வந்து சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இது வந்து அந்தந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைஸியாக சாப்பிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸ் இதில் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த சாஸ் வந்து நல்லா கோட்டார வரைக்கும் அதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி இதில் வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி இந்த கோபி கடையில் கொடுக்குற மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அதே மெத்தட் தான். பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இதில் வந்து நம்ம சோயா சங்க்ஸ்க்கு பதிலாக இதே மெத்தடில் நீங்கள் காலிஃப்ளவரும் பொரிச்சு கொடுக்கலாம். அவ்வளோதான். ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டேன். சூப்பரான ஒரு ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நானும் நிக்கிலும் அப்படியே பேசிகிட்டே சாப்பிடுவோம். எங்களுக்கு அது வந்து ஒரு பெஸ்ட் டைமாக இருக்கும் இந்த மாதிரி வீக்கெண்டில். நெக்ஸ்ட் டே நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
ஆவணியாவட்டம் அன்றைக்கி. அந்த ஆவணியாவட்டம் வந்து நிக்கிலுக்கு தலை ஆவணியாவட்டம். இது வந்து நம்ம ஹோமெல்லாம் பண்ணுவோம். அவனுக்கு வந்து அன்றைக்கி எக்ஸாம் இருந்ததுனால வீட்டில் வந்து ஏர்லி மார்னிங் அரேஞ்ச் பண்ண முடியல, எங்களுக்கு யாரும் கிடைக்கல. அதனால் நுங்கம்பாக்கம் போயிட்டு அங்கே வந்து என்னோடய பெரிய மாமியார் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு அவனுக்கு ஹோமம் பூஜை எல்லாமே வந்து செஞ்சுட்டு, அதாவது ஒரு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு 5:30 மணிக்கெல்லாம் 4:30 மணிக்கெல்லாம் ஹோமம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 6:30 7 மணிக்குள்ளே வந்து முடிக்கிற மாதிரி பிளான். அப்புறம் 7:30 மணிக்கு நிக்கிலை வந்து ஸ்கூலில் கூட்டிகிட்டு போனோம். அங்கேருந்து அப்படியே நிக்கிலை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. வந்துட்டு அன்றைக்கி தலை ஆவணியாவட்டம் அப்படிங்கிறதுனால போலி பண்ணுவோம். அது ரொம்ப வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் அன்றைக்கி எங்களுக்கு வந்து போலி, பாயசம், கொழுக்கட்டை இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அன்றைக்கி வந்து போலி பண்ணணும். அதுக்கு அத்தை வந்து இங்கே வெள்ளம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் வந்து வந்த உடனே சமையல்லாம் அத்தை தான் பண்ணாங்க. நான் வந்து அவரைக்காய் பொரியல் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போலிக்கு, வடைக்கு இதுக்கெல்லாம் நான் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தேன். மாவு வந்து அவங்க பிசைஞ்சு வச்சுட்டாங்க போலிக்கு. அது வந்து நிறைய எண்ணெய் விட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஊற வைக்கணும். அதனால் கொஞ்சம் நான் எண்ணெய் ஊற்றினேன். வடைக்கும் அத்தை ஊற வச்சுட்டாங்க. நான் இங்கே வந்து அரைக்கிறேன். வடை வந்து கொஞ்சம் தண்ணி விடாமல் அரைக்கணும். அதனால் கொஞ்சம் தெளித்து வந்து அரைச்சேன். அந்த வடை மாவும் அரைச்சி வச்சுட்டு இங்கே போலி தட்டியாச்சு. இது வந்து நான் என்ன பண்ணேன்னா தட்டி பட்டர் பேப்பரில் அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஹாட் பேக்கில் வச்சுட்டேன். ஒட்டிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம சூடாக அப்படியே எடுத்து வைக்கிறப்போ ஒட்டிக்கும். போலி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய பாட்டி, அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா இருக்காங்களே, எங்கள் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போலி, கொழுக்கட்டை எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சுட சுட போலியில் அப்படியே நெய் ஊற்றி சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அன்றைக்கி மத்தியானம் நாங்கள் நைவேத்தியத்துக்காக இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேக் டு பேக் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வருது. இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வேலையும் ஜாஸ்தியாக இருந்தாலுமே, இந்த மாதிரி நாட்கள்லாம் வேலையுமே ஜாஸ்தியாக இருந்தாலுமே ஒரு ஹாப்பியாக இருக்கும். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரலட்சுமி நோன்பு இருக்குது. நான் இந்த Thursday Friday தான் வந்து பண்ணுறேன். ஸோ அந்த வேலைகள் வேறு இருக்குது. பேக் டு பேக் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வேலைலாம் இருந்ததுனால ரெகுலராக vlogs வந்து போட முடியல. ஏன்னா சில பேர் வந்து கேட்குறீங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 days ஒன்ஸ் ஆவது போடுங்க அப்படி சொல்லிட்டு. வேலை ஏதோ ஒன்று நமக்கு வந்து சரியாக இருக்கிறனால வந்து போட முடியல. அண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது நம்ம சேனலில். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஹோப் உங்கள் எல்லாருக்குமே அது வந்து பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது மாதிரி vlogs பேக் டு பேக் வந்து கொடுக்க முடியல அப்படின்ற ரீசன்னால் டிசைட் பண்ணியிருக்கோம். அது நாங்கள் அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாகவே நான் வந்து சொல்கிறேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றின சஜஷன்ஸும் நீங்கள் வந்து கொடுங்க. அதை பற்றி நம்ம ஒரு நாள் டீட்டெயிலாக வந்து பேசலாம் சீக்கிரமாகவே. நான் வரலட்சுமி நோம்பெல்லாம் முடிச்சுட்டு அதை வந்து ஃப்ரீயாக ஒரு நாள் ஷூட் பண்ணி உங்களுக்கு வந்து போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே. இப்போ Thursday நமக்கு வந்து வரலட்சுமி நோம்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து நானும் சரண்யா போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தோம். இது வந்து அம்பாளுக்கு சாரீ, பட்டு சாரி. எப்போவுமே ஏதாவது ஒன்று புதுசாக வச்சுருப்பேன் நான் அம்பாளுக்கு கட்டுறதுக்கான. இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால் நான் வந்து நல்ல கொஞ்சம் பிரைட்டான கலரில் வந்து வாங்கலாம் சொல்லிவிட்டு இந்த காப்பர் சல்ஃபேட் ப்ளூன்னு சொல்லுவாங்க, அந்த கலரில் வந்து போய் சாரி எடுத்துகிட்டு வந்தேன். இதோட காம்பினேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ப்ளூ வித் ரெட், அதுக்கான ப்ளவுஸும் வந்து வாங்கினோம். அப்புறமா கொஞ்சம் தாம்பூலம் வச்சு கொடுக்கறதுக்கு நான் சிலதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன். அது வந்த உடனே உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். அப்புறமா கொஞ்சம் அம்பாள் அலங்காரம் பண்ணுறதுக்கான சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். வேணி, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ண, அதாவது ரொம்ப வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அது நான் இந்த வரலட்சுமி நோம்புக்கு வாங்கியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமா அம்பாளுக்கு வந்து மேட்சிங்காக அந்த ப்ளூ கலர் சாரிக்கு ப்ளூ வித் ரெட் வளையல், அப்புறம் வச்சு கொடுக்குற வர்றவங்களுக்கு 2 வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கும் கொஞ்சம் பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து முருகன் வெசல் ஸ்டோரில் அந்த ஃபேன்சி செக்ஷன் ஒன்று இருக்கும். இப்போ வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறனால நிறைய அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்திருந்தது. அதனால் இந்த ஒட்டியானம் வாங்கினேன் கோல்டன் கலரில். அப்புறம் கொஞ்சம் மீதி திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே முகப்பேர்லேயே வந்து கிரி இருக்குது. நிறையா பேர் கிரி எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்க. நிறைய இடத்துல உங்களுக்கு இருக்குது. அண்ணா நகர், அதுக்கப்புறமா வந்து மயிலாப்பூர், இந்த மாதிரி நிறையா இடத்துல இருக்குது. இப்போ இங்கே வந்து முகப்பேரில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் பக்கத்துலேயே ஒரு கிரி வந்து இருக்குது. இந்த தண்டமாலை, இது ரொம்ப நாள் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டது. போன நவராத்திரிக்கே வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நவராத்திரி இல்லை. போன நவராத்திரிக்கு முந்தின நவராத்திரி அம்பாளுக்கு வைக்கணும்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அப்போ வந்து இல்லை. இந்த வரலட்சுமி நோம்புக்கு அப்படியே வாங்கி வச்சுட்டு நவராத்திரிக்கு அம்பாள் அலங்காரம் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிவிட்டு அந்த தண்டமாலை வாங்கினேன். அப்புறமா சுவாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுறதுக்கு பாவாடை, அந்த மாதிரி சில பூஜை ஐட்டம்ஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நம்மளோட வீட்டு வரலட்சுமி நோம்பு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வர சாட்டர்டே வந்து வரும். எல்லோரும் பாருங்கள். அண்டு சில டிப்ஸ் எல்லாம் வந்து கூட கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி லக்ஷ்மி பூஜைலாம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த டிப்ஸோடு சேர்த்து உங்களுக்கு அந்த வரலட்சுமி வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். இந்த வருஷம் நம்ம வீட்டு வரலட்சுமி நோம்பு ஒரு 1 வீக் லேட் தான். பட் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அந்த வீடியோ சாட்டர்டே அன்றைக்கி நான் போட்டுடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.